உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. படிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணற்ற நிறைய விஷயம் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கல்லுமா இருக்கும், கல்கண்டு. படிகாரம் கல் இல்லாத வீடு அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அம்மை நோய் நிறைய வரும். படிகாரம் தொங்க விட்டுருப்பாங்க, அந்த வீட்டில் தாக்கம் கம்மியாக இருக்கும். அதாவது நிறைய இருக்கும்போது கொஞ்சோண்டு தாக்கம் இருக்கும், ஆனால் கம்மியாக இருக்கும். சில வீட்டில் இருக்கவே இருக்காது. படிகாரம் அப்படிங்கிறது படிந்த காரம். நம்ம உடம்புல படிந்த காரம்னா வியாதி தான், அதையும் தீர்க்கும். உப்புக்கு எந்த ஒரு வேல்யூ இருக்கோ அதோட 10 மடங்கு படிகாரத்துக்கு. ஸோ கொரோனா காலங்கள் எல்லாம் நிறைய ரிசர்ச் சொல்லுது, எந்த வீட்டில் படிகாரம் அதிகமாக தொங்க விட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா தாக்கம் கம்மியாக இருந்துச்சு. அதேமாதிரி செல்ஃபோனில் வரக்கூடிய நெகட்டிவிட்டி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணும். கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய வியாதி இருக்கு இல்லையா, மற்ற மெடிசன்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறதோட இதையும் அதேமாதிரி இளநிலை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா சீக்கிரமான க்யூர் இருக்கும். இப்போ கேன்சர் டு எய்ட்ஸ் வரைக்குமே இது க்யூர் பண்ணுறதா ஒளிச்சுவடி தகவல் இருக்குது. அப்போ படிகாரத்தோடைய பக்குவம் அப்படி இருக்குது. அதேமாதிரி நம்ம மருத்துவம் பார்த்தீங்கன்னா படிகார பஷ்பம், இதை நம்ம செய்கிறது நம்மளே செய்ய வேண்டாம். நம்ம இன்காப்ஸில் போய் கேட்டாலே பஷ்பமாக கிடைக்குது. படிகாரத்தால் செய்யப்பட்ட பஷ்பம், இது தீர்க்காத நோயே கிடையாது. ஹாய் ஹலோ வணக்கம் மாதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ், நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னா ஃபர்காட்டன் ஃபார்முலாஸ். இந்த ஃபர்காட்டன் ஃபார்முலாஸ்னா என்னன்னா, ட்ரெடிஷ்னலாக நம்ம நிறைய விஷயங்களா யூஸ் பண்ணிட்டு இருந்ததை இப்போ நம்ம மறந்துட்டு நம்மளோட டே டு டே லைஃப்ல கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். பட் எந்த மாதிரி விஷயங்களை மறந்துட்டோம், அதனால இப்போ லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதை பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த ஃபர்காட்டன் ஃபார்முலாஸை திரும்பி கொண்டு வந்தால் எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்ஸ் தரும், இதை தான் இன்னைக்கு நம்ம டாபிக்ல பேச போறோம். அண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா படிகாரம்கள். இந்த படிகாரம் அப்படின்றது முதல்ல என்ன, இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம டாக்டர் மாயன் செந்தில் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இந்த படிகாரக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல படிகாரக்கல் என்னது, இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க சார்? படிகாரம் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா படிந்த காரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது ரொம்ப வருஷம், அதாவது எப்படி ஸ்டோன்ஸ் உருவாகுதோ அதே மாதிரி படிகாரமும் நேச்சுரலாக உருவாகிறது தான். இந்த படிகாரம்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எண்ணற்ற நிறைய விஷயம் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கல்லுமா இருக்கும், கல்கண்டு. நீங்க கூட சொன்னீங்களே கல்கண்டு மாதிரின்ட்டு, ஆனால் கல்கண்டு கிடையாது. படிகாரம் மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய காரம். அதாவது காரம்னாலே என்ன சொல்லுவாங்க, அகங்காரம், அகத்தில் உள்ள காரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வியாதியையும் குறிக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்து செஞ்சாங்க. இந்த பூமியில் எத்தனையோ கல் விளையுது, ஆனால் அதில் எந்தெந்த கல் வீட்டுக்கு தேவை, மனுஷனுக்கு தேவை, எது வியாதியை தீர்க்கும், எது பார்த்தீங்கன்னாக்கா மருந்தாக இருக்குது, மகத்துவமாக இருக்குன்னு பார்த்து செஞ்ச விஷயத்தில் படிகாரமும் ரொம்ப முக்கியம். படிகாரம் கல் இல்லாத வீடு அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. வீடுனா அது முன்னாடியே தொங்கும். அது ஏன் தொங்குது அப்படிங்கிறது அந்த காலத்தில் இப்போ உள்ள மக்களுக்கு தெரியுதானா, அது ஒரு திருஷ்டிக்கு வச்சுருக்காங்க. ஆனால் அது ஒரு வகையில் திருஷ்டின்னு சொல்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். அது கூட ஒரு வியாதி தான், அது மெடிக்கலாக கூட சொல்லலாம். காற்றில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, அது பார்த்தீங்கன்னா கிருமிகள். இது வீட்டுக்குள்ளே அவ்வளோ பெருசாக வந்துடே வராது. நீங்கள் வெளியில் தொங்க விட்டுறது தான் நீங்கள் பார்க்குறோம். அந்த காலத்தில் பானையில் அவ்வளோ கட்டியாக வச்சுருப்பாங்க. இன்றைக்கி மண்பானைங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெக்ஸ்ட் ஃப்ரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மண்பானைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி. வெறும் பானையே அதில் உள்ள காற்று அடைக்கும் பொழுது ஃப்ரீக்வன்சி வெளியில் எழுதுங்கிறது இன்றைக்கி ரிசர்ச் உண்மை. அது உள்ளார படிகாரம் போடுவாங்க, அதேமாதிரி கல்லுப்பு போட்டிருப்பாங்க. இதேமாதிரி இந்த கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு டைனமோ மாதிரி அது சயின்டிஃபிக்கலாக எலக்ட்ரோஃபீல்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். எந்த வீட்டில் எலக்ட்ரோஃபீல்டு ஒன்று இருக்குதோ அங்கே வியாதியே இருக்காது, அங்கே டிசீஸ் இருக்காது. தூங்குற அறையில் போன உடனே தூங்குவாங்க. படிக்கிற குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, வீட்டில் சண்டையே வராது. ஏன்னா ஃப்ரீக்வன்சி நல்லாயிருக்கும், காற்றுல எந்த விதமான நெகட்டிவிட்டி இருக்காது. நெகட்டிவிட்டினா நான் சொல்கிறது கிருமிகளும் இருக்காது. ஸோ அங்கே வியாதி இருக்காது. ஸோ அந்த வீட்டுக்கு எந்த வீட்டில் வைக்கிறாங்க, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அம்மை நோய் நிறைய வரும். படிகாரம் தொங்க விட்டுருப்பாங்க, அந்த வீட்டில் தாக்கம் கம்மியாக இருக்கும். அதாவது நிறைய இருக்கும்போது கொஞ்சோண்டு தாக்கம் இருக்கும், ஆனால் கம்மியாக இருக்கும். சில வீட்டில் இருக்கவே இருக்காது. சின்னதாக வச்சுருந்துருப்பாங்க, சில பேர் வீட்டில் நிறையா வச்சுருந்துருப்பாங்க. அதுக்குன்னு வீடு ஃபுல்லாக வச்சுக்கொண்டு தெரியல, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுங்கிற மாதிரி ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா படிகாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஷேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்துலாம் பண்ணிட்டாங்கன்னா மேலே தேய்ப்பாங்க. ஏன்னா பிளேடு பட்டுருச்சுனாக்கா உடனே ஆறிடும். அப்போ ஆற்றுது பார்த்தீங்களா, ஆற்றுதல் தேற்றுதல், அதான் படிகாரம் அப்படிங்கிறது படிந்த காரம். நம்ம உடம்புல படிந்த காரம்னா வியாதி தான், அதையும் தீர்க்கும். காற்றுல படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா அந்த கிருமிகள், அதுவும் பார்த்தீங்கன்னா படிந்த காரம் தான். இந்த செவத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு செவர் இருக்கும். சுண்ணாம்பே மிகப்பெரிய அடித்ததே ஒரு பெரிய கான்செப்ட். நம்ம இன்னொரு நாளைக்கு அது பேசலாம். சுண்ணாம்பு ஏன் அந்த காலத்தில் வீட்டு அடித்தாங்க, கூலிங்க்கு மட்டும் கிடையாது, உள்ளார எதுவுமே வரும். அதே மாதிரி தான் இந்த கல்லுலையும். ஸோ படிந்த காரம். ஸோ படிகாரம் யூஸ் பண்ணுறதுன்னு அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தில் இதை வச்சு என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க. தூக்கம் இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டில் தூக்கம் நல்லா வரும். ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி அதேமாரி தான். ஒருத்தன் டென்ஷன், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த காற்றுல அது சுவாசிக்கும் பொழுது அங்கே ஆக்சிஜன் லெவல் கூட இருக்கும்.
எங்கே ஆக்சிஜன் தடைப்படுது அப்படின்னா ஏர்லாக்கை ஃப்ரீ பண்ணி விட்டு ஆக்சிஜன் மண்டைக்கு போகும், தெளிவான சிந்தனை கொடுக்கும். ஏன்னா அங்கே வியாதி இருக்காது, அங்கே காம்னஸ் உருவாக்கும். இந்த படிகாரத்தோட வேலை காம்னஸ். எப்போ ஒரு ஹைப்பர் ஆகுது உடம்புடைய பிட்யூட்டரி கிளாண்ட், நம்மளுடைய பிரெயின் இருக்குது, பிரெயின் உள்ளார மெடுலா இருக்குது, அதுக்குள்ளார பான்ஸ் கிளாண்ட் இருக்குது, அதுக்குள்ளே மோட்டார் சென்சார் இருக்குது. நான் அடிக்கடி இந்த பதிவு நிறையா சொல்லுவேன். இந்த மோட்டார் சென்சாரி தான் எதை அப்சர்வ் பண்ணுது, எதை வெளியில் எடுது, எந்த நெகட்டிவிட்டியை கொடுக்குது, எதை ப்ளஸ் ஆக்குது. இதுதான் விஷயம். அது ஒரு ஆண்டனா மாதிரி. இந்த படிகாரமும் ஒரு ஆண்டனா மாதிரி தான். தூங்குறீங்க, அதில் வந்து தலைவன் கடையில் படிகார கல்லை வச்சுட்டிங்கன்னா போதும், எப்படி தூக்கம் வரும். இன்சோமோனியா பிரச்சனை இருக்கிறவங்க ரெகுலராக பண்ணாங்கன்னா வித்தின் 1 வீக்கில் நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ டோபமைன் பேலன்ஸ் ஆகும், ஹாப்பி மோடு கொண்டு வரும். ஏன்னா இந்த படிகாரத்தோடைய வீடை ஹாப்பியாக வச்சுக்கும், ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும், கிருமி வச்சுக்காது. இதான் அதோடைய உண்மையான கான்செப்ட். அதுலேருந்து ஒரு ஃப்ரீக்வன்சி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம், தலைவாணிக்கு கீழே வைக்கிறது. இப்போ சில குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா பெட்டில் யூரினேஷன் பண்ணுவாங்க. இது நிறையா வீட்டில் இருக்கும். அதுக்கு காரணம் இன்னர் சப்கான்சியஸ் பயம். படுத்து தூங்கும் போது கெட்ட கனவு மாதிரி அவங்களே ஃபீல் பண்ணிப்பாங்க. டக்குன்னு என்ன ஆகும், யூரினேஷன் பண்ணிவிடுவாங்க. இது ரெகுலராக ரொட்டீனாக இருக்கும். மூலையில் பதிஞ்சிருச்சு இல்லையா, நம்ம எப்படி ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் செட் பண்ணால் அந்த கரெக்டாக அடிக்குது. அதேமாதிரி ஆட்டோ சிஸ்டமாக கரெக்டாக படுத்த 1 hour 2 hour பெட் வெயிட் பண்ணிடுவாங்க. காரணம் இந்த ஆல்ரெடி செட் பண்ண மைனஸ் வேவ். இதை ப்ளஸ் வேவாக மாற்றும் பொழுது என்ன ஆகுனா அது மறந்துடுவாங்க. ஸோ அப்போ அதனால தான் இது வந்து சில பேர் தாயத்தாவே போட்டுக்குவாங்க. அந்த காலத்துல எல்லாம் படிகாரத்தை பவுடர் பண்ணி இந்த உடம்போடு செட் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த வேர்வையோடைய அந்த காப்பரில் தான் போட்டிருப்பாங்க. காப்பர் வந்து ஹெல்த் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு பயப்பட மாட்டாங்க, நெகட்டிவிட்டி இருக்காது, கிருமி ஒட்டாது. வேர்வையில் வந்து அந்த உழைச்சிட்டு வருவாங்க இல்லையா, அந்த வேர்வையினால் வரக்கூடிய கிருமிகள் அவங்கள தொட்டாது. ஏன்னா பக்கத்தில் படிகாரம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ உப்புக்கு எந்த ஒரு வேல்யூ இருக்கோ அதோட 10 மடங்கு படிகாரத்துக்கு உண்டு. ஸோ அப்போ பாருங்கள், தூங்குறதுக்கும் அழகாக பயன்படுது. வீட்டு வாசலில் கட்டி வச்சுருந்தோம்னாக்கா வீடு கிருமியே இருக்காது. ஸோ கொரோனா காலங்கள் எல்லாம் நிறைய ரிசர்ச் சொல்லுது, எந்த வீட்டில் படிகாரம் அதிகமாக தொங்க விட்டாங்க அங்கே பார்த்திங்கன்னா தாக்கம் கம்மியாக இருந்துச்சு. அதேமாதிரி செல்ஃபோனில் வரக்கூடிய நெகட்டிவிட்டி ஆகிட்டு பார்த்திங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணுது படிகாரம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வருது பார்த்திங்களா வேவ். இன்றைக்கி வந்து ஒய்ஃபை வந்து எத்தனை பேர் வீட்டில் இல்லாத வீடு அது, எல்லார் வீட்லையும் இருக்குது. அப்புறம் ஒரு டவர், செல்ஃபோன் டவர் இருந்துச்சுனாக்கா இன்றைக்கி வந்து ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளமே பார்த்திங்கனாக்கா இந்த டவர். இது வந்து கன்ஃபார்ம். எந்த இத்தனையா ஏரியாக்குள்ளே போனீங்கனாலே 4-5 டவர் வந்துடுது. தவிர்க்க முடியுமா? எந்த வீட்டுக்கு மாற்றி போனாலும் அந்த இடத்துல டவர் இருக்கும். ஸோ அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா படிகாரக்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அதோட வேவை வந்து தடுத்து நம்ம டோபமைன் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்படின்னு ஏன் இது வந்துச்சுனாக்கா அதோட வேவ். இன்னைக்கு ஒருத்தவங்க வீட்டில் 5 செல்ஃபோன் இருக்குது, எல்லாம் ஹை ஃப்ரீக்வன்சி நெட்ஒர்க்ஸ். அப்போ ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு டவர் இருக்கிற மாதிரி தான். நம்ம எப்படி தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா டவரையும் தூக்கிக்கிட்டே போகிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ படிகாரக்கள் செல்ஃப்லேயோ இல்லைன்னா நம்ம வந்து தலைவாணி கடையில் வச்சா சூப்பராக இருக்கும். இதை இன்டேக்காக எடுக்க முறையை சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதை மருத்துவமாக இப்போ கொண்டு போகிறோம் இல்லையா. இப்போ நான் வந்து வீட்டில் வச்சிருந்தா அது ரா ஸ்டோனாக வச்சிருந்தா என்ன மாதிரி வரும், அதேமாதிரி நம்ம மருத்துவமாக பார்த்தீங்கன்னா படிகார பஷ்பம். இதை வந்து நம்ம நம்மளே செய்ய வேண்டாம். நம்ம இன்காப்ஸில் போய் கேட்டாலே வந்து பஷ்பமாக கிடைக்குது. படிகாரத்தால் செய்யப்பட்ட பஷ்பம். இது தீர்க்காத நோயே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேடி இருக்காங்க, ஒருத்தவங்க இன்றைக்கி உமன் இருக்காங்க வீட்டில்னா அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்குது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சிஸ்ட் இருக்குது, ஏதாவது இரெகுலர் மென்சஸ் பீரியட் இருக்குனாக்கா அவங்க வந்து அந்த படிகார பஷ்பத்தை ஒரு சிட்டிகை இளநீர் குடிக்கணும். இளநீர் காலையில் ஃப்ரெஷ், அதாவது வழுக்க இளநீர் இல்லாமல் தண்ணி இளநியை வாங்கிட்டு ஒரே ஒரு பிஞ்ச் ஃபுல்லாக ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சாங்க போகும். ஒரு பிஞ்சுன்னு சொல்ல கூட ஒரு அரிசி அடைன்னு சொல்லுவாங்க. ஒரு அரிசியை நுணுக்குனா எவ்வளோ வரும், அவ்வளோதான். சின்ன இருக்கும் குட்டியாக. அது வந்து இளநீரில் போட்டு சாப்பிட்றாங்கன்னா கிட்னியில் ஸ்டோன் வராது, இருந்தாலும் கரைஞ்சிரும். ப்ளஸ் கிட்னி மட்டும் இல்லை, யூட்ரஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அங்கே சிஸ்டர் இருக்காது. ப்ளஸ் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கவே இருக்காது. அது இன்றைக்கி பிரச்சனையும் அங்கே தான் ஆரம்பிக்குது. கிட்னி ஃபெயிலியர், யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆரம்பிக்கும். ஸோ இது இருக்காது. ஸோ இளநீரில் கொஞ்சமாக ஒரு அரிசி எடைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேலே தேவையில்லை. இப்படி ரெகுலராக ஒரு 10 நாள் எடுத்துகிட்டு விட்டுட்டா போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அவங்களுக்கு பாடியே வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலைசேஷன் ஆகும். இது ஒன்று. அடுத்தது தீரா ஸ்கின் டிசீஸ், சோரியாசிஸ்க்கு நிறைய மெடிசன் எடுக்கிறாங்க இல்லையா, அதோடு சேர்த்து அதே இளநீர் தான். இந்த படிகார பஷ்பம்னாலே இளநீர் தான். இல்லைன்னா சில பேர் நெய்யில் கூட எடுத்துப்பாங்க, சிலருக்கு லைட்டாக எடுத்து தண்ணி குடிச்சிக்கலாம். அதான் எல்லாமே அந்த அரிசி எடை தான். ஒரு நாளைக்குன்னு எடுத்துட்டா அரிசி எடை. அது அரிசினா ஒரு அரிசியை அதை நுணுக்கி போட்டால் எவ்வளோ வரும், அவ்வளோதான். அதில் கொஞ்சம் கூட போகிறதுனால தப்பு கிடையாது. நான் நிறைய சில பேர் என்ன ஒரு பிஞ்சும்பாங்க, பிஞ்ச் கிடையாது, அரிசி எடை தான். அடுத்தது கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய வியாதி இருக்குது இல்லையா, மற்ற மெடிசன்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறதோட இதையும் அதேமாதிரி இளநில எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா சீக்கிரமான க்யூர் இருக்கும். இப்போ நீங்கள் கேன்சர் டு எய்ட்ஸ் வரைக்குமே இது க்யூர் பண்ணுறதா ஒளிச்சோடி தகவல் இருக்குது. அப்போ படிகாரத்தோடைய பக்குவம் இப்படி இருக்குது. ஸோ அதுமாதிரி படிகார குடிநீர்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இன்காப்ஸ்ல படிகார நீர் அப்படின்பாங்க. அதை உள்ளே எடுத்துக்க தேவையில்லை. பட் அந்த நீரை ஒருத்தங்க பெட்டு வந்து சிக்காகவே இருக்காங்க, பெட் ரிட்டனாகவே இருக்காங்க, அவங்களுக்கு பக்கத்தில் நம்ம வந்து ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சாலே போதும். படிகார கல் வச்ச மாதிரி தான் அதுவும். பெட்சிக்காக இருக்கவங்க பக்கத்தில் வச்சு சீக்கிரம் க்யூர் ஆயிடுவாங்க. இந்த காற்றுல பட்டு அவங்க சுவாசிக்கும் பொழுது சீக்கிரமாக ரெக்க ஆயிடுவாங்க. ஆறாவது புண்ணு ஆறும். அதே மாதிரி ஒரு டம்ளரில் கூட வச்சு ஊற்றி வச்சாலே போதும். ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த காற்றுல அது பட்டு ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா, அது சீக்கிரமான க்யூரேஷன் இருக்கும். ஸோ படிகாரத்தோட யூஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். அது வந்து லாக்கெட்டாக போடுவாங்க அந்த காலத்தில், சில்வர், காப்பர். அப்போ உடம்போடு இருக்கும் போது அவங்களுக்கு வியாதி சீக்கிரமாக க்யூர் ஆகும். அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி ப்ளஸ் மருத்துவமாகவும் ஒர்க் பண்ணுது. ஆக அது இல்லாத இடமே கிடையாதுன்னு வச்சுங்களேன். படிகாரத்தை இன்றைக்கி தொங்க விட்டாங்க வீட்டில் சிம்பிளாக,
ஆனால் அதோட பயன்கள், மருத்துவ பயன்கள் ப்ளஸ் இன்றைக்கி இன்சோமைனியா பிரச்சனை இருக்கிறவங்க, மைண்ட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, மென்டல் எஃபெக்ட் ஆனவங்க எல்லாமே பக்கத்தில் வந்து அவங்க தூங்குற பக்கத்தில் ரூமில் எந்த அளவுக்கு நம்ம அதுக்குன்னு ஃபுல்லாக மலை மாதிரி வச்சுக்க வேண்டாம். கட்டில் கடியில் அதேமாதிரி படுக்கிற தலைவணியில் சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி வச்சாங்கனாலே போதுமான விஷயம்தான். இந்த தூக்கமின்மை ப்ளஸ் அந்த பெட் வெயிட் பண்ணுற விஷயம், வேறு எந்த டிசீஸ்க்கு அவங்க எடுத்தாலும் இந்த படிகார பஷ்பம் சொன்ன பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு படிகாரத்தை இடித்து பஷ்பம் தானே நம்மளே இடித்து சாப்பிடணும், அப்படி சாப்பிடக்கூடாது. படிகார பஷ்பத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. பஷ்பத்தை பல முறை உடம்பு போட்டு எடுத்தது தான் பஷ்பம். நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது, இல்லைன்னா இன்காப்ஸில் கிடைக்கிது. அதை மட்டும் நீங்கள் கடையில் தான் வாங்கணும். விஷயம் தெரிஞ்சவங்க, அவங்களோட மூதாதைகள் இதை செய்ய தெரிஞ்சவங்க அப்படிதான் செஞ்சு உடம்பிட்டு எடுத்தால் தான் இது உண்டு. படிகார பஷ்பம்னா சில பேர் நினச்சிக்கிறாங்க படிகாரம் தானே, அது நினைக்கிட்டா அது பஷ்பம்னு நினச்சிக்கிறாங்க. அது பொடி. பஷ்பம்னா ப்ராசஸ் பண்ணி நம்ம இன்காப்ஸ்லேயே கிடைக்கிது, நீங்கள் அலையெல்லாம் தேவையில்லை. வாங்கிட்டு உங்களுக்கு வெள்ளைப்படுது, ஹீட்டாக இருக்குது, எனக்கு வந்து வெட்ட நோய் இருக்குது, இது எல்லாத்துக்குமே ஒரு டம்ளர் இளநீ ப்ளஸ் ஒரு அரிசி அடை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இதுக்கு வந்து கணக்கே இல்லை. ஒரு எடுத்துக்கலாம், ஒரு 10-15 நாள் எடுக்கலாம். ஸோ இப்படி எடுத்துகிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு படிப்படியாக ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டிசீஸ் குறையும். சொரியாசிஸ் இருக்கிறவங்க வேறு எந்த மெடிசன் எடுத்தாலும் இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 100% நல்ல ரிசல்ட் இருக்கும். சொரியாசிஸ் மட்டும் இல்லை, ஸ்கின் டிசீஸ், அடிக்கடி எனக்கு வறட்சி அதிகமாக இருக்குது, எனக்கு எதுவாக இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு குரு மருந்து மாதிரி வேலை செய்யுது படிகார பஷ்பம். ஸோ ஒரு சின்ன கல்லுக்கு இவ்வளோ பயன்கள் இருக்குன்னு உங்ககிட்ட பேசி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவுட் ஆஃப் 10 இந்த படிகார கல்லுக்கு நீங்கள் எவ்வளோ சார் மார்க் தருவீங்க? இது வந்து நான் 90% கொடுத்துருவேன். 10% வந்து செய்ய தெரியாமல் விட்டுறாங்களேங்கிறதுக்காக தான். மற்ற 100 to 100 தான் இது கொடுக்கணும். ஏன்னா A to Z உச்சி முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த படிகார பஷ்பத்தோடைய குணாதிசயங்கள், குணநலன், மருத்துவ பயன் கேட்டிங்கனாக்கா அது டிக் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அது கரெக்டான முறையில் நம்பிக்கையோடு எடுத்தோம்னா 100% A to Z சொன்னது இந்த உச்சி முதல் பாதம் வரை எந்த டிசீஸ் ஆனாலும். ஏன்னா அது வந்து ஹீட்டை கம்மி பண்ணும். ஹீட்டை கம்மி பண்ணிட்டாலே எந்த டிசீஸ் வியாதி அப்படி எடுத்துட்டிங்கன்னா மூல காரணம்னு கேட்டிங்கன்னா அனைத்துக்கும் உடல் சூடு. இதை பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், லிவர் பேலன்ஸில் இருக்கும். லிவர் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா எந்த டிசீஸும் கிளியர் ஆகும். அப்போ நான் 100 தானே கொடுக்கணும். அந்த 10% கூட செய்ய தெரியாமல் எடுத்துக்கிறவங்களுடைய கணக்கில் தான் நான் விடணும். ஸோ இன்னைக்கு படிகார கல்லோட பயன்கள் என்ன அப்படின்றது ரொம்பவே அழகாக சொல்லிட்டீங்க. அண்ட் நம்மளோட லைஃப் ஸ்டைல் டிசீஸில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு 99% ஆஃப் எல்லா டிசீசஸ்க்குமே படிகாரக்கல்லோட பயன் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ படிகாரக்கல்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். மீண்டும் வேற ஒரு டாபிக் கூட சந்திக்கலாம். நன்றி.